தி கிங் அண்ட் தி த்ரீ மினிஸ்டர்ஸ், ராஜாவும் மூன்று மந்திரிகளும். ஒரு காலத்துல ஒரு வைஸ் ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு புது சீஃப் மினிஸ்டர் நியமிக்கணும்னு இருந்தது. அதனால அவர் தன்னோட மூணு மந்திரிகளோட விஸ்டம் டெஸ்ட் பண்ணி அவங்கள ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்ண முடிவு செஞ்சாரு. அவர் மூணு மந்திரிகளையும் தன்னோட சேம்பருக்குள்ள கூப்பிட்டு, நீங்க மூணு பேரும் காட்டுல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யங் அனிமல்ஸ கொண்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் டைம் தரேன்னு சொன்னாரு. ஒவ்வொரு மந்திரியும் எப்படி யோசிக்கிறாங்கன்னு ராஜா டெஸ்ட் பண்ண விரும்பினாரு. மந்திரிகள் பல காடுகளுக்கு போனாங்க. அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சதும் 2 மந்திரிகள் 5 யானை குட்டிகள், 2 கரடி குட்டிகள் மற்றும் 2 புலி குட்டிகளோட திரும்பி வந்தாங்க. ஆனா 3வது மந்திரி வெறுங்கையோட வந்தாரு. ராஜா அவர்கிட்ட காரணத்தை கேட்டாரு. அதுக்கு 3வது மந்திரி, அரசே, இந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப யங்கா இருக்கு. அவங்கள அவங்க அம்மாக்கள் கிட்ட இருந்து பிரிக்க கூடாது. அவங்க அம்மாக்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இத செய்ய என் மனசு ஒப்புக்கலன்னு சொன்னாரு. ராஜா புன்னகைச்சு, நீங்க இந்த அனிமல்ஸ் பத்தி இவ்ளோ தாட்ஃபுல்லா யோசிச்சதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது ஒரு கேரக்டர் டெஸ்ட் தான்னு சொன்னாரு. 3வது மந்திரியோட கருணையான செயல் கண்டு ராஜா அவரை கிங்டமோட புது சீஃப் மினிஸ்டர் அறிவிச்சாரு. நீதி, கருணையும் அறிவும் நல்ல பலன்களை கொடுக்கும். The king and the three ministers. Once there lived a wise king who wanted to appoint a new chief minister for his kingdom. He decided to test the wisdom of his three ministers to choose one of them as his new chief minister. He summoned all three ministers to his chamber and said, I want each of you to bring as many young animals as you can from the forest. You will each have 1 day to complete this task. The king wanted to test how each minister would approach the challenge. The ministers went to various forests. After their allotted time, 2 ministers returned with 5 elephant calves, 2 bear cubs, and 2 tiger cubs. The third minister, however, returned empty handed. When the king questioned him about this, the third minister replied, Your Majesty, these animals are too young to be separated from their mothers. The mothers would miss them terribly, and I couldn't bring myself to cause such distress. The king smiled and said, I am pleased with your thoughtfulness towards these animals. This was indeed a test of character. Impressed by the third minister's compassion, the king declared him the new chief minister of his kingdom. Moral: compassion and wisdom lead to positive outcomes.